வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் முக்கிய அமைச்சர் வீட்டில் அதிரடி ரெய்டு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு, நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுடைய வீடுகள் எல்லாம் எந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவ்வளவு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார். எவ்வளோ காலேஜஸ் இருக்கு. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்துல இவருக்கென்று தனி பட்டாளங்களே இருக்கு. அவ்வளோ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கிறாரு. மருத்துவக் கல்லூரி, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட விதமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுடைய ஒரு மிக மிக முக்கியமான அமைச்சர் என்ற ஒரு சூழ்நிலையிலே ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏவா வேலு எந்த நேரத்திலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான சிட்டிங் அமைச்சர். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய வீட்டில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரைடுகள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸ்டாலினுக்கு மிக முக்கியமானவர், திருப்பத்தை தரக்கூடிய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த தொகுதியில. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் என்ற ஒரே ஒரு ஒற்றை காரணத்தின் காரணமாக அதிரடியான ரைடுகள் இந்த துறை சார்ந்த அமைச்சருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ இப்போ ஏவா வேலு அவர்களுடைய வீடுகளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ரைடுகள் நடைபெற வேண்டும் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் வேலு, பொன்முடி, காந்தி இப்படின்னு பற்பல துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அனைவருடைய வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து ரைடுகள் அப்படின்றது நடத்தப்பட்டால் நிச்சயமாக திமுக ஒரு அகல பாதாளத்திற்கு செல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால அதை பற்றியும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு